அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 12, 2024 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. ஆண்டில் முதல் கூட்டத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி உரை. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளுக்கு இந்த கூட்டத்தொடர் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக டைரக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எய்தற்கு அரியது ஏத்துக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். கிடைத்திருக்கிற காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும்னு காலம் அறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது அண்டர் 19, அதாவது ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடைபெற்றிருக்கு. அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் இதில் ஆஸ்திரேலியா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட்டில் எதிர்த்தானது வந்து இந்தியாவை 79 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா அணி 4வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து 4வது முறையா இல்லை எக்ஸாக்டாக 4வது முறையான்னு தெரில. வெறும் 4வது முறைன்னு தான் நினைக்கிறேன். தொடர்ந்து 4வது முறை தான் தொடர்ச்சியாகன்னு கொடுத்துருப்பாங்களே. அப்புறம் இலங்கையில் அமைவருக்கும் 3வது வெளிநாட்டு ஐஐடி வளாகம் தெரிவிச்சிருக்காங்க. இலங்கையில் மதிப்புமிக்க இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 3வது வெளிநாட்டு வளாகம் அமையவிருப்பது தெரிய வந்துள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தில் கடந்த நவம்பரில் அந்நாட்டு அதிபரும் நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்கே தாக்கல் செய்த நிதி அறிக்கையில், அதாவது பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் அதற்கான பணிகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இலங்கை மொரிஷியஸில் யூபிஐ பரிவர்த்தனை இன்று தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நாட்டு மாடு இன பாதுகாப்பு பர்கூர் ஆராய்ச்சி மையத்துக்கு விருதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டு மாடு இனத்தை பாதுகாத்ததற்காக தேசிய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் நாட்டு விலங்கின மரபு வாரியம் வழங்கும் இன பாதுகாப்பு விருதை பர்கூர் ஆராய்ச்சி மையம் பெற்றுள்ளது. இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்தில் இருக்குது. இது வந்து தமிழக அரசு கடந்த 2015 அமைத்து செயல்படுத்தி வருகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் ஏவுதலை பார்வையிட இன்று முன்பதிவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஏவுதலை இதை நேரில் பார்வையிட விரும்புபவர்கள் இணையதள பக்கங்களில் திங்கட்கிழமை, அதாவது பிப்ரவரி 12 மாலை வரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.